அழுவுறீங்க திமுக நினச்சி மட்டும்தான் அழுவுறீங்க. அவங்க அப்பா எங்கே இருக்காரு காணோம், அதுக்கு தக்க பதிலடி எங்கள் அண்ணன் கொடுத்துட்டாரு. ஓடுறதெல்லாம் ஓட்டு, நீங்கள் ஓடு நிற்காம ஓடுன்னு பாட்டு பாடுறீங்க. நீங்கள் தான் பண்ணீங்க, எல்லா தப்பும் நீங்கள் தான் பண்ணீங்க. அதே தான் எங்கே போனாலே அதே தான் அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்க அழுவுறீங்க. எல்லாத்தையும் மாற்றுறீங்க. தொண்டன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் தலைவன் இருப்பான். தலைவன் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் தொண்டனும் இருப்பான்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பேசுனாங்க, பேசுனாச்சு ஓடி போகிறாங்க. யார் ஓடி போனா? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னீங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே யாரும் எங்கேச்சு ஓடலை, பேசுனாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறீங்களே, தைரியம் இருந்தா திராணி இருந்தா அது எந்த பார்ட்டி அப்படின்னு சொன்னாங்க. சொன்னீங்களா? ஓகே, அமைச்சர் பேர் சொல்லக்கூடாது. ஒருத்தர் வளர்ந்த அமைச்சர் இருக்கார்ல, அவர் எந்திரிச்சுன்னா சொன்னார், பார்ட்டி பேர் சொல்லலை, அதுக்கே நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறார். அதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் பேச ஸ்பேஸ் கொடுத்தா அந்த இடத்துல உக்காரலாம். பேச ஸ்பேஸே கொடுக்காம ஏதாவது ஒன்று பேசினா ஏதாவது ஒன்று சொன்னால் உக்காருங்க, பேசாதீங்க, உங்கள் நேரம் கொடுக்கப்படும். அதாவது ஒரு சட்டசபை உதயநாதன் ஏதாவது பேசும்போது ராஜ்மோகன் ஏதாவது ஒன்று பேசினார்னா எஞ்சி பேச சொல்கிறீங்க. அதே மாதிரி திரு சிஎம் விஜய் அவர் ஏதாவது ஒன்று சொல்லும் போது எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது இருந்துச்சா உக்காருங்கன்றீங்க. அப்போனா நீங்கள் ஒன் சைடாக, ஓகே சபாநாயகர் ஒன் சைடாக தான் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு இந்த அளவுக்கு ஒன் சைடாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒன் சைடாக இங்கே இருந்துட்டு மேடை மேலே ஏறி ஃபுல்லாக பொய்க்கு மேலே பொய். சரி, கரூர் விஷயத்துக்கு வரீங்க. கரூர் விஷயத்துக்கு என்ன சொல்கிறீங்க? பழையத்துக்கு என் மேலே போடுறீங்க. யார் உங்கள் மேலே பழைய போட்டா? எங்கள் அப்பா பழைய போட்டாரா? எங்கள் ஸ்டாலின் அப்பா பழைய போட்டாங்க அவங்க மேலே. அவர் என்ன சொன்னார்? எந்த தலைவனும் தனது தொண்டை பார்க்க மாட்டான், வேண்ட மாட்டான் தான் சொன்னார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் போர்ட்ரேட் பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் ஒரு சாரி சொன்னீங்களா? ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னால் நடக்கலைன்றீங்க. சரி, உங்களால் நடக்கலாமே இருக்கட்டுமே, ஒரு சாரி வாயிலேருந்து வராதா? சாரி சொல்ல மாட்டீங்க. என்னது ஓடுறாங்க எங்கேருந்து? கரூர்லேருந்து திருச்சிக்கு யார் ஓடினது? ப்ரெஸ்ஸுக்காரங்க எல்லாம் இதே மாதிரி தான் மைக்கை பிடிச்சிட்டு கேட்கும்போது யார் ஏர்போர்ட்குள்ளே ஓடினது? ஓடுறதெல்லாம் ஓட்டு, நீங்கள் ஓடு நிற்காம ஓடுன்னு பாட்டு பாடுறீங்க. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? பள்ளித்துக்கு எங்கள் மேலே போட்டீங்க. புஷி ஆனந்த் துணை பொதுச் செயலாளர் அவர் என்ன சொன்னார்? இதே மாதிரி மைக்கை பிடிச்சி சுற்றி ஆள் இருக்கும்போது இந்த கழகத்தோட தலைவர் 12 மணி அளவில் பேசுவார் அப்படின்னு சொன்னது யார்? 12 மணிக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் உங்கள் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டது யார்? நீங்கள் தானே. வெளியிட்டதுக்கப்புறம் 12 மணிக்கு வராமல் அட்லீஸ்ட் 1 இல்லை 2 அப்படின்னு கூட வந்திருக்கலாம். 7 மணி நேரம், நைட்டு 7:30 மணிக்கு நீங்கள் வந்துட்டு, அதாவது இவ்வளோ லேட்டாக வந்ததுக்கு அப்புறமா அதுக்காவது சாரி கேட்கலாம். அதுக்கும் சாரி கிடையாது. எல்லா தப்பும் நீங்கள் தான் பண்ணீங்க. ஜெயம் ரவி படம் அதான் ஞாபகம் வருது. நீங்கள் தான் பண்ணீங்க, எல்லா தப்பும் நீங்கள் தான் பண்ணீங்க. அதே தான் எங்கே போனாலே அதே தான். நான் மரியாதையாக சொல்கிறேன், என்ன சார் நையின்றீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறீங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு வர்றீங்க, அடுத்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா மக்களுக்காக என்ன பண்ண போகிறீங்க அதை பேசுங்க. மேகதாது அணையை பற்றி பேசுங்க. மேகதாது அணையை பற்றி ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை பற்றி பேசவே இல்லை. ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்க, பேசலை. அதான் சினிமா மாதிரி தான், ஹை பிச்சில் போய் டப்புனு லோ பிச்சில் மாறுறது. இவ்வளோ நாளாக கரூர் உங்களுக்கு வழி தெரில. நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி 41 பேர் இறந்ததுக்கப்புறம், திருப்பி சொல்கிறேன், ஆக்சிடென்டலாக நாங்கள் அவதூறு பேச மாட்டோம் அவங்கள மாதிரி. எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் மனசாட்சி இருக்குது. ஆக்சிடென்டலாக அங்கே ஒரு ஸ்தம்பிச்சு போய் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கரூரில் இருந்து எல்லாத்தையும் சென்னைக்கு வர வச்சு பார்த்தீங்க. அதுக்கு ரீசன் கேட்டால் என்ன சொன்னீங்க? அங்கே போனால் கூட்டமாயிரும், சேஃப்டி இல்லை அப்படி இப்படின்னீங்க. இப்போ மட்டும் எப்படி உங்களுக்கு சேஃப்டி வந்துச்சு? அத்தனை பேர் உங்களுக்கு அந்த 5000 பேருக்கு சீட்டு கொடுத்து உள்ள அனுப்புனீங்களே, அந்த இடத்துல போய் துக்கம். இப்போது ஒரு இடத்துக்கு நான் வீட்டுக்கு போகிறேன், இப்போ ஒரு இடத்துக்கு யாராவது ஒரு வந்துட்டாங்கன்னா நான் போய் கை கொடுத்து ஓகே இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு துக்கம் விசாரிக்கணும், அழுவலாம். இந்த மாதிரி இறந்தவங்க நினச்சி அழுவலாம். ஆனால் நீங்கள் இறந்தவங்க நினச்சி அழுவவே இல்லை. திமுக நினச்சி அழுவுறீங்க. திமுக நினச்சி மட்டும்தான் அழுவுறீங்க. இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன்ல, இப்போது இது வரைக்கும் தான் ஸ்க்ரீன் இருக்கும். இப்போ அவங்க போடும்போது இதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக என்ன பேசுகிறோம் உங்களுக்கு நல்லா தெரியும். கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நான் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்காது. 100 ரூபா யூபி கொத்தடிமை ஏதாவது ஒன்று சொன்னால் பதில் பேசுங்க. உங்கள் தலைவருக்கும் அதே வேலையாக போயிடுச்சு, பதில் சொல்ல தெரில. அதாவது சட்டமன்றம் தான். சட்டமன்றத்தில் அவர் என்ன கேட்டார்? எங்கன்னா உதயண்ணன் என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி பேசணும். அதை பற்றி பேசாமல் உங்கள் அப்பா எங்கே இருக்காரு காணோம், அதுக்கு தக்க பதிலடி எங்கள் அண்ணன் கொடுத்துட்டாரு, அதை பற்றி பேசினா நீங்கள் எதனா ஒன்று சொல்லுவீங்க. அதை நான் பற்றி பேசலாம், பட் உங்களுக்கு அது தெரியும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் ஏக்கு அப்புறம் பிக்கு அப்புறம் சின்னு பேசுங்க. ஏக்கு அப்புறம் டிக்கு அப்புறம் ஈன்னு சொல்லி பேசாதீங்க. தயவு செய்து என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு பதில் பேசுங்க. அதை விட்டு அப்பாவை காணோம், தங்கச்சியாக காணோம், அக்காவை காணோன்னு பேசாதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மகளிர் தொகை அதெல்லாம் நீங்கள் நிப்பாட்டிடுவீங்க. 2500 சொன்னீங்களா, 1000 தான் கொடுக்குறாங்க.
இந்த 1000 ரூபாய்க்கு எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே இருந்துட்டு போயிருக்கலாமே. அதை விட்டு இன்னும் 1000 தான் கொடுக்குறீங்க, அதையும் நீங்கள் நிப்பாட்டிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்க அழுகுறீங்க. எல்லாத்தையும் மாற்றுறீங்க. விடியல் பயணம்னு எங்கள் தலைவர் ஆரம்பித்தார். கண்ணு உறுத்துது, விடியல் உங்களுக்கு கண்ணு உறுத்துது. அதை எடுத்துகிட்டு மகளிர் பயணம், அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் போக்குவரத்து அமைச்சர்கிட்ட கேட்டால் மகளிர் பயணம்னு மாற்றிட்டாங்க. அதில் அதான் மகளிர் பயணம். அதாவது ரிப்போர்ட்டர் 4 தடவை திருப்பி கேட்குறாரு, மகளிர் பயணம்னு சொல்கிறாங்களே, திருப்பி ஒழுங்காக சொல்லு. மகளிர் பயணம்னு சொல்கிறேன். மகளிர் பயணம் அதான் இவர்கிட்ட வந்து லிட்டரலாக வந்து அதை தான் சொல்ல வரேன். நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்க, நான் சாப்பிடாம வந்துட்டேன். அதான் எனக்கு ஒரு இதுதான் ஞாபகம் வருது, ஒரு டைலாக் எனக்கு. நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்மளை அசுர வரைக்கிற மாதிரி ஒரு பதில் வர மாதிரி சொல்லுவாங்களே, அதுதான். ஒரு 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 அமைச்சருக்கும் ப்ராப்பராக பதில் பேச தெரியல. கற்றுக்கிட்டு வாங்க, புதுசாக தான் வந்திருக்கீங்க, உங்களை யாரும் தப்பு சொல்லலை. ஏன் அவசரப்பட்டு வாயை விடுறீங்க? டயர் ஓடுது, டயர் சரியில்லை. அதாவது ஒரு ரேஷன் கடைக்கு போகிறீங்க, அரிசி சரியில்லை, கோதுமை சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசினா ஒரு அர்த்தம் இருக்குது. அதை விட்டுட்டு டயர் சரியில்லை, ஆனால் அதுக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. லாரி டிரைவரை பதில் சொல்லிட்டாப்புல. ஒரு அமைச்சரா நீங்கள் யாருங்கன்னு கேட்டாப்புல, நீங்கள் யாருங்க அப்படின்னு, நான் தான்ப்பா எம்எல்ஏ அப்படின்றாரு. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ. அதாவது அவருக்கு என்னன்னா ட்ரெண்ட் ஆகிடணும். அக்கா கீர்த்தனா, மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா மாதிரி அவங்களுக்கு ட்ரெண்ட் ஆகிடணும். எப்படி ட்ரெண்ட் ஆகணும்? நான் உத்தமன், நான் காசு வாங்கலை, அவர் தானே சொன்னார், நான் காசு வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் டயர் சரியில்லை. தயவு செய்து அவதூறு பேசாதீங்க. அவதூறு பேசாமல் உண்மையாக பேசுங்க. உண்மையாக பேசுனா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்க, தக்க பதில் கொடுங்க. உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க, டயத்தை எடுத்துக்கோங்க. அப்போ கூட லாஸ்ட்டு ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன், நீங்கள் ஒன்றும் 6 மாதம் டைம் கொடுக்கல. எங்கள் தலைவர் தான் சொன்னார் 6 மாதம் டைம் கொடுக்குறோன்னு. என்னமோ நீங்களே நான் 6 மாதம் டைம் கொடுக்குன்னு சொன்ன மாதிரி 6 மாதம் நாங்கள் டைம் கேட்டோன்றீங்க. நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு போய் பாருங்கள். கூட இருக்கிறவங்கள சரி பண்ணுங்கள். முக்கியமாக சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு விஜய் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சில படங்கள்லாம் பார்த்துருக்கேன். கத்தியெல்லாம் பார்த்து சில்லறையை செதற விட்டுருக்கேன். அவருக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் சொல்கிறேன், தயவு செய்து அவர் பேரை சொல்ல விரும்பலை, ரொம்ப அதிகமாக பொய் பேசுகிறாரு. உங்களுக்கு புரியும், அதை பேர் சொன்னால் ஏதாவது ஒன்று ஆகிடும். வளர்ந்தவர், தயவு செய்து அவர்கிட்ட பொய் பேச வேணாம்னு சொல்லுங்கள். வாயை திறந்தா பொய். சரி, ஓகே, அதுக்கு நான் பொய் வெற்றி கழகம்னு சொன்னால் ஏதாவது ஒன்று பேசுவீங்க. அதனால் வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறமேட்டா இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் இருக்குது ப்ரோ. இப்போ யாசர் கூட காமிச்சார். ஸ்டாச்சு வைக்க போகிறீங்களாமே, ஸ்டாச்சு தானே, வைங்க, நினைவு சின்னம் வைங்க, தாராளமாக வைங்க. பேக் ஷாட்டில் ஓடுனீங்களே திருச்சி ஏர்போர்ட்டில், அதை கிளிக் எடுத்து நீங்கள் வைங்க, சூப்பராக இருக்கும், அதை வைங்க. அப்புறமேட்டா நீங்கள் விழுப்புரத்தில் ஓடுனீங்க பாருங்கள், எங்கள் ஊர் சொந்த ஊர் விழுப்புரம், அதில் ஆனந்த மண்டபம், அதெல்லாம் நான் லைவாகவே பார்த்தேன். ஓடுனீங்க பாருங்கள், இப்படி கண்ணாடி போட்டுக்கிட்டு, அதை வைங்க. இதுக்கு கீழே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, பார்த்து செய்யுங்க. பதில் மட்டும் பேசுங்க. அதை விட்டுட்டு கொத்தடிமை யூபிலாம் வேணாம். கொஞ்சமாவது திருந்த பாருங்கள்.